வெளியில வேற போகணும்னு சொன்னா இன்னும் வரலையே. ஹலோ. ஆமாண்ணா. இந்த லொகேஷன் தான். வந்துருங்க. ஹாய். ஏன் இவ்வளோ நேரம்? நான் கேப் டிரைவர்கிட்ட அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஜெசிகா, நம்ம கேப் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கி எங்கள் ஜேர்னியில் ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட இருங்க. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்க போகிறதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எங்கள் கூட இருங்க. ஏசி நாமத்தின்தாவே. அப்பப்பா, ஒரே வெயில். என்ன அக்ஷிதா? ஆமாம், சரி வெயில். இன்னைக்கு கூட 44 டிகிரி செல்சியஸ். 44 டிகிரி செல்சியஸா? இந்த சம்மர் டைமுக்கு எனக்கு ஒரே ஒரு ஃப்ரூட் தான் ஞாபகம் வருது. எனக்கு தெரியும், வாட்டர்மெலன் தானே. சாப்பிட்லாமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க தானே? நாங்கள் சாப்பிட்ருக்கோம், நீங்களும் சாப்பிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதை பற்றி ஒரு சாங் கேட்கலாமா? தர்பூசணியை ருசித்து பாரு, சுவைத்தால் போதும் இனிக்கும் அது. தர்பூசணியை ருசித்து பாரு, சுவைத்தால் போதும் இனிக்கும் அது. அதை விட இனிப்பானதொன்றுண்டு, அதுதானே சுவின் அன்பென்பேன். அதை விட இனிப்பானதொன்றுண்டு, அதுதானே சுவின் அன்பென்பேன். அறியும் வரை அறிவிப்போமே, நேரம் இனியும் நமக்கில்லையே. அறியும் வரை அறிவிப்போமே, நேரம் இனியும் நமக்கில்லையே. உயிர் தந்து எழுந்தவர் மேசியாவே, மீண்டும் வருவார் நிச்சயமே. உயிர் தந்து எழுந்தவர் மேசியாவே, மீண்டும் வருவார் நிச்சயமே. தர்பூசணியை ருசித்து பாரு, சுவைத்தால் போதும் இனிக்கும் அது. தர்பூசணியை ருசித்து பாரு, சுவைத்தால் போதும் இனிக்கும் அது. ஜெசிகா, வாட்டர்மெலனோட ஒன்று டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பாட்டில் கூட சொன்னாங்கல்ல, கவனிச்சியா? எனக்கு தெரியும், ஜீசஸ். இந்த பாட்டில் கேட்ட மாதிரி நிறையா பேர் ஜீசஸை டேஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம தான் போய் சொல்லணும். உங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு தெரியும். ஜீசஸை டேஸ்ட் பண்ணாதவங்கன்னா, ஜீசஸ் நம்ம பாவத்துக்காக சிலுவையில் அவர் உயிரை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் 3ஆம் நாள் உயிர் தந்தாரு. இதைத்தான் நம்ம போய் சொல்லணும். இன்னொரு வாட்டி இந்த பாட்டை கேட்போமா? தர்பூசணியை ருசித்து பாரு, சுவைத்தால் போதும் இனிக்கும் அது. தர்பூசணியை ருசித்து பாரு, சுவைத்தால் போதும் இனிக்கும் அது. அதை விட இனிப்பானதொன்றுண்டு, அதுதானே சுவின் அன்பென்பேன். அதை விட இனிப்பானதொன்றுண்டு, அதுதானே சுவின் அன்பென்பேன். அறியும் வரை அறிவிப்போமே, நேரம் இனியும் நமக்கில்லையே. அறியும் வரை அறிவிப்போமே, நேரம் இனியும் நமக்கில்லையே. உயிர் தந்து எழுந்தவர் மேசியாவே, மீண்டும் வருவார் நிச்சயமே. உயிர் தந்து எழுந்தவர் மேசியாவே, மீண்டும் வருவார் நிச்சயமே. தர்பூசணியை ருசித்து பாரு, சுவைத்தால் போதும் இனிக்கும் அது. தர்பூசணியை ருசித்து பாரு, சுவைத்தால் போதும் இனிக்கும் அது. அடுத்த ஸ்டாப்பில் நாங்கள் இறங்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எனி கெஸ்? வாங்க பார்க்கலாம். ஹலோ தம்பி தங்கச்சி, நீ ஏதாவது வீட்டில் தப்பு பண்ணிட்டு அம்மா அப்பா கிட்டலாம் அடி வாங்கியிருக்கிறியா, தண்டனை வாங்கியிருக்கிறியா? அப்படியா? வாங்கியிருக்கீங்களா? நானும் கூட வாங்கியிருக்கிறேன். சில டைமில் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அடி விழுவுல. அதே போல் சில டைமில் என்ன ஆகும், அப்பா அடித்தாங்கன்னா அம்மா நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா அடிச்சிட்டாங்கன்னா அப்பா நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்களே. ஆமாம், ஆனால் இதை விட ஒரு பெரிய தண்டனையிலிருந்து என்னையும் காப்பாற்றுறதுக்காக ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? இதை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? எல்லாரும் பார்த்துருக்குறீங்களா? என்னது இது? ஆமாம், பைபிளில் தேவனுடைய வார்த்தை. இதில் இருக்கிறது எல்லாமே 100% உண்மையானது. இதில் 2 பிரிவு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி 2 பிரிவு இருக்கும். பழைய ஏற்பாடு ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும். புதிய ஏற்பாடு ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா சம்பவங்களுமே புதிய ஏற்பாடில் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை கற்றுக்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஓகேவா? அக்கா உங்களுக்கு எடுத்து படித்து காட்டவா? புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 16:31. அக்கா உங்களுக்கு படிக்கிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. இப்போ அக்காவோட சேர்ந்து நீங்க எல்லாரும் படிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய அப்படின்னு சொல்லியிருக்கல, கர்த்தர்னா யார் தெரியுமா? அவர் தான் தேவன். தேவனா நீங்க பார்க்குற எல்லாரையும் படைச்சவர் அவர் தான். அதே போல ஒன்னையும் என்னையும் ரொம்ப ஸ்பெஷலாக படைச்சிருக்கிறாரு. அந்த தேவன் ரொம்ப அன்புள்ளவர். அதே போல இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு வசனத்தில் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துனா தேவனுடைய ஒரே குமாரன். அவர் ஒன்னையும் என்னையும் போல இந்த உலகத்துல ஒரு குட்டி குழந்தையா பிறந்தாரு. ஒன்னையும் என்னையும் போல சாப்பிட்டாரு, சிரிச்சாரு, ஓடினாங்க, எல்லாமே பண்ணாரு. ஆனா நீனும் நானும் செஞ்ச ஒரு விஷயத்த மட்டும் அவர் செய்யல. அது என்ன தெரியுமா? அதுதான் பாவம். பாவத்தை மட்டும் செய்யவே இல்லை. பாவமே செய்யாத அந்த ஏசப்பா நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்காக அவர் கையில ஆணி அடிச்சாங்க, அவர் காலில் ஆணி அடிச்சாங்க, அவர் தலையிலெல்லாம் முள்முடி வச்சாங்க. அவர் தன்னோட ரத்தத்தை எல்லாமே இந்த பூமியில சிந்திட்டாரு. அவர் மரித்து போனாரு. மரித்து போன ஏசப்பாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா அடக்கம் பண்ண பிறகு 3வது நாள் அந்த ஏசப்பா உயிரோட எழுந்துட்டாங்க. இன்னைக்கும் அவரு உயிரோட இருக்கிறாங்க. அந்த ஏசப்பாவால தான் உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். பாரு, பைபிள்ல வசனம் சொல்லியிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. விசுவாசினா என்னன்னு தெரியுமா? அவரை நம்புறது. அந்த ஏசப்பா தான் உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோட எழுந்தாங்கன்னு சொல்லி நீ நம்பினா ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள்னா என்னது? காப்பாற்றப்படுறது. காப்பாத்துறதுனா எதுல இருந்து தெரியுமா? பாவத்தோட தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுறது தான். தம்பி தங்கச்சி, உனக்கு பாவம்னா என்னன்னு தெரியுமா? அக்கா சொல்றேன் பாரு. கடவுளுக்கு பிடிக்காத யோசிக்கிறது, கடவுளுக்கு பிடிக்காத பேசுறது, கடவுளுக்கு பிடிக்காத செய்யறது எல்லாமே பாவம் தான். இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு. அது என்னன்னா, உன்னை தேவனை விட்டு ரொம்ப தூரம் பிரிச்சிடும். இந்த பாவத்தோட தண்டனையிலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் ஏசப்பா இந்த பூமியில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தாங்க. இதை நீ நம்பும் பொழுது நீனும் என்ன பண்ணலாம்? ரட்சிக்கப்படலாம். அதாவது பாவத்திலிருந்து காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஒரு முறை இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. சூப்பர். தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருந்தினா நீ என்ன பண்ணலாம்? நீ உன் ஆண்டவர் பாவத்தோட தண்டனையிலிருந்து காப்பாத்திருக்கிறார்ல, அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி நீ ஒரு சாட்சியா வாழலாம். இல்லக்கா, இது வரைக்கும் நான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்துல நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? இப்போ ஒரு கேம் மூலமா இந்த வசனத்தை நம்ம கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முறை அக்காவோட சேர்ந்து எல்லாரும் இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு 3 கலர்ல ஃப்ளவர் தெரியும். கோல்டன் கலர், ஒயிட் கலர், ரெட் கலர், 3 கலர்ல தெரியும். ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்துச்சுன்னா பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்ல போறீங்க வசனத்தை. ஓகேவா? அதே போல ரெட் கலர்ல ஃப்ளவர் வந்துச்சுன்னா கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க வசனத்தை சொல்லணும். கோல்டன் கலர் ஃப்ளவர் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்ல போறோம். ரெடியா? ஓகே. இப்போ என்ன கலர் வருது பாருங்க. ஒயிட் கலரா? ஓகே, இப்போ வசனத்தை சொல்லாமா? யார் சொல்லணும்? பாய்ஸ்லாம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. வெரி குட். அடுத்தது என்ன கலர் வருது? ரெட் கலரா? அப்ப யார் சொல்லணும்? கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. சூப்பர். அடுத்தது என்ன கலர் வருதுன்னு பார்ப்போமா? கோல்டன் கலர். கோல்டன் கலர்னா யார் சொல்லணும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்ல. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லுங்க. அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. அந்த சாங்ல நம்ம ஜீசஸ் எப்படி மற்றவங்களுக்கு சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த வேர்ஸ் ரொம்ப சூப்பர்ல. ஆமா அக்ஷிதா, இந்த வேர்ஸ்ல சொன்ன மாதிரி ஜீசஸ் நம்ம நம்பினா ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுறதுனா எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவத்திலேருந்து மீட்கப்படுறது. அக்ஷிதா, இன்னைக்கு நான் உன்னோட மெமரி பவரை டெஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு ஜேர்னி ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு ஃப்ரூட்டை பற்றி பேசணும், ஞாபகம் இருக்கா? வாட்டர்மெலன் தானே? கரெக்ட்.
அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் தெரியுமா? அதை பற்றி ஏன் பேசுகிறோம்? ஏன்னா வாட்டர்மெலனை பற்றி நம்ம ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் தான் லீவ் விடுறாங்கன்னே தெரியல. ஆவுன்னா எங்க அம்மா இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு லீவ் விட்டாலே, ஸ்கூல் லீவ் விட்டாலே ஆவுன்னா எங்க மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் வேண்டாம், அங்க போனா போர் அடிக்கும், இங்க இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன்னு சொன்னா எங்க அம்மா அப்பாவும் கேட்கவே மாட்டுக்காங்க. ஆவுன்னா எங்க மாமா வீட்டுக்கு போகணும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க என்ன இருக்குது? வெறும் மரமும் செடியும், அந்த பக்கம் ஒரு ஆறும் தான் ஓடிட்டு இருக்குது. எங்க ஊர்லன்னா சிட்டி, அங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஜாலியா வண்டியில ரவுண்ட் அடிக்கலாம். இங்க ஒரு வீட்டுக்குலாம் அடைஞ்சே கிடக்கணும். ஏன் தான் எங்க அம்மா இப்படி பண்றாங்களோ தெரியல. எங்க மாமா விட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுங்கிற தம்பி சோகமா மாமா வீட்டுக்கு வந்தாங்க. மாமா வீட்டுனாலே உனக்கு பிடிக்காது. ஏன்னா சிட்டில வாழ்ந்த தம்பி சிட்டில ஜாலியா எங்கனாலும் விளையாட போகலாம், சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த வருஷமும் மாமா வீட்டுக்கு வந்தது ஜோனுக்கு ரொம்ப பிடிக்கல. மாமா வீட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க. பக்கத்துல வந்தோடனே அத்தா சொன்னாங்க, ஏய் ஜோன் வந்துட்டியா? வந்துட்டேன். சரி வா வா, உன்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். உனக்காக அழகான உனக்கு பிடிச்ச ஆப்பிள் கேக் பண்ணிருக்கிறோம். எனக்கா? ஆப்பிள் கேக்கா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி, இப்ப சாப்பிடக்கூடாது. நீ மேல போ, உன்னுடைய கைய காலை வாஷ் பண்ணிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு நீ கீழே வா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் சாப்பிடலாம். சரி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டுல அவனுக்கு மேல ஒரு ரூம் எப்பவுமே இருக்கும். லீவுக்கு வந்தா ஜோன் மாடியில தான் தங்குவா. அப்படி அழகா படிக்கட்டு மேல ஏறி போறான். போற நேரத்துல அங்க அந்த ரூம்ல ஜன்னல் தெரிஞ்சது. அத போய் வேகமா போய் பார்த்தா அங்க தூரத்துல ஒரு வீடு இருந்துச்சு. அது யார் வீடு தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஆண்ட்ரோடைய வீடு. அங்க என் ஃப்ரெண்டு இருப்பா. அவனை போய் நான் கண்டிப்பா பார்ப்பேன், அவன் கூட விளையாடுவேன். எனக்கு இந்த ஊருக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம்னா ஆண்ட்ரூ கூட விளையாடுறதா. எப்படியாவது அவனை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான். ஏ ஜோன் கீழே வா அப்படின்னு அத்தை கூட்டோன்னு கீழே ஜோன் போனா. போய் சாப்பிடலான்னு உட்கார நேரம் அத்தைட்ட கேட்டான், அத்தை ஆமா அது ஆண்ட்ரூ வீடு தானே? ஆமா ஆண்ட்ரூ வீடு தான், அது பூட்டி இருக்குது, ஆண்ட்ரூ எங்க? சொன்ன நேரத்துல அத்தை கொஞ்சம் சோகமாயிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. மாமாவும் வந்தாங்க. ஏ ஜோன் எப்போ வந்த? மாமா இன்னைக்குதான் வந்தேன். மாமா ஆண்ட்ரூ வீட்டுல இல்லையா? அவன் இல்லப்பா வீட்டுல இல்லை. என்ன? இல்ல மாமா, நான் போன தடவை வந்தேன்னா வரும்போது நான் விளையாண்டுட்டு இருந்தேன்னா அந்த ஆத்துல நாங்க 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சுழல்ல நான் மாட்டிக்கிட்டேன். அவன்தான் என்ன அந்த ஆத்து சுழல்ல இருந்து காப்பாத்துனது. அன்னைக்கு மட்டும் அவன் காப்பாத்தலன்னா கண்டிப்பா நான் செத்து போயிருப்பேன். அவன் தான் என் உயிர் ஃப்ரெண்டு. ஆனா நான் ஊருக்கு போகும்போது என்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன்னு சொன்னான். சொல்லுடா அப்படின்னு. ஏதோ தர்பூசணி பழம், அதுல ஒரு ரகசியம் இருக்குது, நான் அதை உனக்கு சொல்றேன்னு சொன்னான். ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. நான் வந்து சொல்றேன்னு போனா அதுக்குள்ள நானும் ஊருக்கு வந்துட்டேன். நீங்க தான் அந்த ரகசியம் சொன்னீங்களா? அப்படி என்ன தர்பூசணி பழத்துல ரகசியம் இருக்குது? நான் அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை மாமா. அதான் ஆண்ட்ரூவை கூப்பிடுவோம், அவன் சொல்லட்டும் அப்படின்னாங்க. சரி சரி காவலைப்படாத, அந்த தர்பூசணி பழத்த ரகசியத்தை நான் தானே சொன்னேன், இப்போ நானே அதை உனக்கு சொல்றேன். கரெக்ட் மாமா, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் கேட்டு போய் ஆண்ட்ரூவை சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன். இதுதானே அந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க தர்பூசணி பழத்துடைய ரகசியத்தை கேட்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. சரி சரி முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே தர்பூசணி பழத்துடைய ரகசியத்தை கத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஜோனுக்கு. உடனே சாப்பிட்டான் ஜோன் ஜாலியா. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது தர்பூசணி பழத்துடைய ரகசியத்தை கேட்டு நான் என் ஃப்ரெண்டு ஆண்ட்ரூட்ட சொல்லி சர்ப்ரைஸ் பண்ண போறேன். உடனே மாமா கூப்பிட்டாங்க. ஏய் சாப்பிட்டியா ஜோன்? வா 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 அப்படி சொன்ன உடனே அழகா ஒரு டேபிள்ல அந்த ஜிம்மி மாமா ஒரு ரவுண்டான சூப்பரான அது கரெக்டா சொன்னீங்க, தர்பூசணி பழம். பார்த்தா ஒருவேளை ஜோன் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையா இருந்தா. எதுக்கு? அந்த தர்பூசணி பழத்துல ஏதோ ரகசியம் இருக்கால, அதை தெரிஞ்சுக்க. உட்கார்ந்த உடனே மாமா அழகான அந்த கத்தி எடுத்து அப்படியே அந்த தர்பூசணி பழத்தை வெட்ட போற நேரத்துல ஜோன் கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஜோன், இந்த தர்பூசணி பழத்தை படைச்சது யாரு?
தேவன் தானே மாமா? ஆமா, கண்டிப்பா. இது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ பார்க்கிற பெரிய வானம், அடுத்து இந்த பூமி, நீ பார்க்கிற தண்ணி, நீ சாப்பிடுற எல்லாத்தையுமே இந்த பூமியில படைச்சது யாருன்னா தேவன் மட்டும்தான். இந்த தேவன் ஓ மேல என் மேல எப்படி இருக்கிறார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, யோவான் 3:16, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பைபிள் சொல்லுது ஓ மேல என் மேல தேவன் ரொம்ப அன்பா இருக்கிறாரு. ஆனா இந்த தேவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது. என்ன பிடிக்காது? அவர் பாவத்தை விரும்புறது கிடையாது. பாவம் அவர்கிட்ட இல்ல. தம்பி தங்கச்சி, இந்த தேவன் தான் உன்னையும் என்னையும் படைச்சாங்க. அதே மாதிரி இந்த தர்பூசணி பழத்தையும் படைச்சாங்க. இதே விஷயத்தை தான் ஜோன் கிட்ட அவங்க மாமா சொன்னாங்க. ஜோன் கேட்டான், ரொம்ப சந்தோஷம், மாமா அடுத்து அடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல இப்போ மாமா என்ன பண்ணாங்க தெரியுமா? அழகான அந்த பழத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. வெட்டிட்டு ஜோன் கிட்ட கேட்டாங்க, ஜோன் இதுல நம்ம எதை சாப்பிட மாட்டோம், எதை நம்ம வந்து துப்பிடுவோம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஜோன் சொன்னா, மாமா உங்களுக்கு தெரியாதா, அந்த பழத்துல நம்ம அந்த விதையை சாப்பிட மாட்டோம், அததான் தேவையில்லாத நம்ம துப்பிடுவோம். ஆமா, இந்த பழத்துல நாம சாப்பிடுறதுக்கு தேவையில்லாதது என்னது? அந்த விதை. அதே போல உன்கிட்டயும் ஒரு தேவையில்லாத விஷயம் இருக்குது. என்னதுன்னு நீங்களும் யோசிக்கிறீங்களா பிள்ளைங்களா? என்ன தெரியுமா? பாவம். பாவம்னா என்ன? தேவனுக்கு பிடிக்காது எல்லாமே பாவம். நீ பேசுறது, நீ யோசிக்கிறது, நீ பார்க்கிறது, நீ செய்யறது, இது தேவனுக்கு பிடிக்கலனா இது எல்லாமே பாவம் தான். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய நீ உங்க அம்மா சொல்லுவாங்க, தம்பி இந்த கடைக்கு மட்டும் இதை வாங்கிட்டு வா. நான் போக மாட்டேன் அப்படின்னு நீ உங்க அம்மாவை ஏத்து பேசுறல்ல, அது தேவனுக்கு பிடிக்காது. அது பாவம் தான். சில நேரம் உன் தம்பி உன்னுடைய பொருளை எடுத்துட்டான்னு உடனே, டேய் என் பொருளை எடுத்தல அப்படின்னு சொல்லி உன்னை கோவத்துல அடிக்கிற பாத்தியா, அதுவும் தேவனுக்கு பிடிக்காது. சில நேரம் உங்க அம்மா உன்னை திட்டாலோ இல்ல ஏதாவது சொல்லிட்டாலோ மனசுக்குள்ள அவங்கள பத்தி நீ தப்பா நினைக்கிற பாத்தியா, இதுவும் தேவனுக்கு பிடிக்காது. பைபிள் சொல்லுது, ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அச்சவர்களாகி. பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து. எல்லாரும் என்ன அர்த்தம்? நீயும் பாவம் செஞ்சிருக்கிற, நானும் பாவம் செஞ்சிருக்கிறேன். பைபிள் சொல்லுது நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள பாவம் இருக்குது. பாவம் செய்யற விருப்பத்தோடு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். பைபிள் இன்னொரு வசனத்தை சொல்லுது, ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிள் என்ன சொல்லுது? பாவத்துடைய சம்பளம் மரணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாவம் செய்யறவங்க இறந்து போயிடுவாங்களா? இல்ல. அது எதை குறிக்குதுன்னா, பாவம் செய்யறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தண்டனை உண்டு. அந்த தண்டனை தேவனையும் உன்னையும் நிரந்தரமா பிரிச்சிடும். நிரந்தரமான சோகமான இடத்துக்கு கொண்டு போயிடும். தம்பி தங்கச்சி, பாவத்துல இருக்கிற மோசமான விஷயமே இந்த பாவத்துடைய தண்டனை தான். நிரந்தரமானது, நிரந்தரமான சோகமான இடம். அதனால உனக்கும் எனக்கும் தேவையில்லாதது எதை நினைக்கிறீங்க? பாவம். தேவனுக்கு பிடிக்காத பாவம். ஜோன் கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே ஜோன் இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சான். அவன் யோசிச்சான், நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கிறேன். தேவனுக்கு பிடிக்காத விஷயம் எனக்குள்ளே இருக்குது. அவனுடைய எண்ணத்துக்குள்ள வந்துச்சுது, நானும் எங்க அம்மா அப்பாவெல்லாம் எடுத்து பேசியிருக்கிறேன். ஐயோ எனக்கும் தண்டனை உண்டா அப்படின்னு யோசிச்சிருக்க நேரத்துல அந்த மாமா என்ன பண்ணாங்க தெரியுமா? அழகான அந்த டேஸ்டான அந்த சோப் பகுதியை அழகா அப்படி வெட்டி எடுத்து, இது சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல. ஆமா, இந்த கலரை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு நம்ம ஜோன் கிட்ட கேட்டோன்னே, மாமா ரெட் கலர்னாலே எனக்கு ஞாபகம் வருது ரத்தம் மட்டும்தான். எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? எனக்கு ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் ஞாபகம் வருது. ஏசு கிறிஸ்து யாரு? அவர் தேவன். அவர் உனக்காக என்ன பண்ணாரு? அவர் உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்ன இந்த பூமிக்கு வந்து குழந்தையா பிறந்து இந்த பூமியில பாவமே இல்லாம வாழ்ந்து, சொல்லப்போனா ஒரு பாவம் கூட அவர் செய்யல. இன்னொன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா உனக்காக? அன்னை பைபிள்ல இருந்து உனக்கு வாசிக்கிறேன்னு, 1 கொரிந்தியர் 15:3-4 வசனத்துல என்ன சொல்லி தெரியுமா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. பைபிள் என்ன சொல்லுது? ஏசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில தண்டனை வாங்கி உனக்காக ரத்த சிந்துனாங்க. பைபிள் சொல்லுது உன்னுடைய பாவத்துடைய எல்லா தண்டனையும் ஏசு கிறிஸ்து சிலுவையில வாங்கினாங்க. அவர் இறந்து போனாங்க, அவர் அடக்கம் பண்ணாங்க.
என்ன நினைச்சு தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது? 3ஆம் நாள்ல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புனாங்க. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கொள்ள விரும்புறியா அப்படின்னு அந்த மாமா ஜோன் கிட்ட கேட்டாங்க. ஜோன் இதை கேட்ட உடனே கொஞ்சம் அமைதியா இருந்தான். ஆனா ஆண்ட்ரூக்கு இந்த ரகசியத்தை தான் நான் சொன்னேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் பாவம் சரியாகணும்னா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்ல அப்படின்னு சொல்லி தான் உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை ஜோன், பைபிள் சொல்லுது, இரத்த சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. உன் பாவ தண்டனை சரியாகணும்னா இயேசு கிறிஸ்துவை நீ நம்பணும், நீ அவரை ஏற்றுக்கொள்ளணும். பைபிளும் அதான் சொல்லுது. பைபிள்ல இருந்து பார்ப்போமா? அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பைபிள் என்ன சொல்லுது? நீ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக தான் ரத்த சிந்தி சிலுவையில தண்டனை வாங்கி உயிரை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழும்புனாங்க அப்படிங்கிற விஷயத்த நீ நம்புனா, அதை நம்பி உன் உள்ளுக்குள்ள அதை ஏற்றுக்கொண்டா, நீயும் காப்பாற்றப்பட முடியும். இதுல இருந்து? பாவத்துடைய தண்டனையில இருந்து. ஜோன், பைபிள் வசனம் இதை சொல்லுது. நீ எதை செய்ய விரும்புற? ஜோன் யோசிச்சான். அவன் ஆசைப்பட்டான். ஆமா, நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், எனக்கு அந்த பாவத்துடைய தண்டனை வேண்டாம், நான் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன்னு சொல்லி ஜோன் அந்த இடத்துல ஜெபம் பண்ணா. ஜீசஸ், என் பாவத்தை மன்னிங்க, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்கோங்க, நான் உங்களை நம்புறேன், என்னுடைய பாவத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தீங்க, எனக்காக அடிக்கப்பட்டு நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழும்புனீங்க, இந்த விஷயத்த நான் நம்புறேன், நானும் உங்க பிள்ளையா வாழ விரும்புறேன், எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அப்படின்னு சொல்லி ஜோன் ஜெபம் பண்ண மாத்திரத்துல அவனுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். மாமா, என்னன்னு தெரியல, எனக்குள்ள இப்ப கவலை எல்லாம் போச்சு. நான் ஏன் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், எதுக்காக இங்க வந்தேன்? ஒவ்வொரு வருஷமும் நான் கவலையா இருப்பேன். இனி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. நான் இனி நான் இந்த இடத்துக்கு வந்தாலும், எனக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இனி கவலை இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாங்க, நான் பயப்படவும் தேவையில்லை அப்படின்னு ஜோன் தான் மாமா கிட்ட சொன்னா, மாமாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், அத்தைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, ஜோன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கிற விஷயத்த கேட்ட உடனே ஜோன் கேட்டா, மாமா ஆண்ட்ரூ கிட்ட இந்த விஷயத்த சொல்லவா? மாமாவும் அத்தையும் சோகமாயிட்டாங்க. ஏன்? ஜோன் கேட்டா, மாமா என்னாச்சு, நான் போய் சொல்லவா? இல்ல ஜோன், உன்னால இப்ப சொல்ல முடியாது. வெளியூர் போயிட்டானா? இல்ல, அவன் இப்ப உயிரோட இல்ல. மாமா என்ன சொல்றீங்க? ஆமா ஜோன், நீ ஒரு இடத்துல குளிக்கும் போது சுழல்ல மாட்டிக்கிட்டல, உன்னை காப்பாத்தினல்ல, அதே சுழல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரூ மாட்டிக்கிட்டான், காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லாம இறந்து போயிட்டான். ஜோன் சோகமாயிட்டான். ஜோன் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன மாமா? இந்த தர்பூசணி பழம் உருவாறதுக்கு முன்னாடி இந்த செடியில இருந்து என்ன வந்திருக்கும்? பூ வந்திருக்கும். அந்த பூ என்ன கலர்ல இருக்கும்? கோல்டன் கலர்ல இருக்கும். அந்த கோல்டன் கலர் உனக்கு எதாவது ஞாபகப்படுத்துதா? எனக்கு எதையும் ஞாபகப்படுத்தல. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துது. என்ன தெரியுமா? பரலோகம். ஏன்னா பரலோகத்துல ரோடு கூட தங்கத்துல இருக்கிறோம். அங்க யார் இருக்கிறா தெரியுமா? தேவன் இருக்கிறாங்க. அங்க எப்போதும் சந்தோஷம் தான் உண்டு, அங்க கவலை இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அந்த பரலோகத்துக்கு போவாங்க. இப்போ சொல்லு, ஆண்ட்ரூ எங்க இருக்கிறான்? ஆமா, அவன் பரலோகத்துல தான் இருக்கிறான். நானும் கண்டிப்பா அந்த பரலோகத்துக்கு போவேன். நானும் ஆண்ட்ரூவை பார்ப்பேன். நான் அவன்கிட்ட இந்த சீக்ரெட்டை சொல்லுவேன். எனக்கும் இந்த சீக்ரெட் தெரியும்னு சொல்லிட்டு நானும் அவரை ஒரு நாள் பார்ப்பேன். நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஜோனுக்கு ரொம்ப சந்தோஷம், மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜோனுக்கு ஒரு நிச்சயம் கிடைச்சது, நான் கண்டிப்பா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு சந்தோஷம் இல்ல? கவலையா வந்த ஜோன், ஐயோ ஏன் இங்க வந்தேங்கிற ஜோன், தான் வீட்டுக்கு இப்ப எப்படி போறான்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா, சந்தோஷம் உள்ள பையனா வீட்டுக்கு போறான். தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீயும் இந்த ரகசியத்தை கேட்டல, நீ எந்த தீர்மானம் எடுக்க போற? நீயும் ஒருவேளை பாவங்கிற பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறல்ல? பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனா நீ கவலைப்பட தேவையில்லை.
உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில பாவத்துடைய தண்டனை வாங்கிட்டாங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழும்புனாங்க. இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய முடியும். நீ கூட வசனத்துல படிச்சல்ல, அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பைபிள் வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய பாவத்துடைய தண்டனைய சிலுவையில வாங்கினாங்க, ரத்தம் சிந்தினாங்க, உனக்காக உயிரை கொடுத்தாங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புனாங்க. இந்த விஷயத்த நீ உன் உள்ளத்துல நம்பி அவர் உன் உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா நீ அவருடைய பிள்ளையா மாறி பாவத்துடைய தண்டனை காப்பாற்றப்படலாம். ஜோனுக்கு கிடைச்ச அதே சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புறியா? இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுவியா? ஜீசஸ் என் உள்ளத்துல வாங்க, நானும் உங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன், எனக்காக நீங்க உயிரை கொடுத்துக்கிறீங்க, நான் உங்களை நம்புறேன்னு அவரை ஏற்றுக்கொள்வியா? ஜெபம் பண்ணலாமா? அண்ணே உனக்காக ஜெபம் பண்றேன்னு. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ரகசியத்தின் மூலமாக இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் உங்களை ஏற்றுக்கொண்டு பாவத்துடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படட்டும். ஜோனுக்கு கிடைச்ச அதே சந்தோஷம் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். நீங்க உதவி செய்யுங்க. ரொம்ப நன்றி. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏய் அக்ஷிதா, வாட்டர்மெலன்ல இவ்வளவு விஷயம் இருக்குல்ல? ஹே ஆமாம், எனக்கும் இன்னைக்கு தான் தெரியும். இனிமேல் வாட்டர்மெலனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்டர்மெலனை பார்க்கும்போது இதுதான் ஞாபகம் வரும் நம்புறேன். நீங்கள் இதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர்மெலனோட சீக்கிரட்டை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ அக்ஷிதா நம்மளுக்காண்டி ப்ரே பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை மூடிக்கோங்க, நம்ம ஜோம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த ஜேர்னி ஃபுல்லாக நாங்கள் வாட்டர்மெலனோட சீக்கிரட்டை பற்றி தெரிஞ்சுக்க உதவி செஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. இதை மித்தவங்கள்ட்ட போய் நாங்கள் சொல்ல ஹெல்ப் பண்ணுங்கள். இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் மித்தவங்கள்ட்ட போய் சொல்ல ஹெல்ப் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்டர்மெலன் சீக்கிரட்டை மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். நாங்களும் சொல்ல போகிறோம். அடுத்த வாட்டி உங்களை பார்க்குற வரைக்கும் until then bye from Akshita அண்ட் ஜெசிகா. Bye.